உங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிக கிட்ட மறந்தும் இந்த பொருட்களை காட்டிடாதீங்க. மீறி காட்டுனீங்கன்னா அது உங்களுக்கே பிரச்சனையா வந்து முடியும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனா இந்த பதிவை ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்மளோட ஜேஎம் என்ட்ரன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நாம வீட்டுக்கு வரக்கூடிய எல்லார்கிட்டையுமே குறிப்பிட்ட சில பொருட்களையும் குறிப்பிட்ட சில அறைகளையும் காட்டவே கூடாது. சிலர் நம்மளோட வீட்டுக்கு வந்து செல்வதால ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி வீட்டோட சூழ்நிலைய தழகீழா மாத்திடும். முதலாவதா, திருமணமான பெண்கள் தங்களோட மாங்கல்யத்தை மற்றவர்கள் கிட்ட பெருமைக்காக கூட காட்டக்கூடாது. சில வீடுகள்ல காரணமே இல்லாம கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை அதிகமா வரும், கருத்து வேறுபாடும் அதிகமா வரும். ஏன்னா மாங்கல்யத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் படும் பொறாமை அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைய உண்டு பண்ணும். திருமணமான பெண்கள் உங்களுடைய மாங்கல்யத்தை எல்லார்கிட்டையும் காட்டாமல் இருக்கிறது நல்லது. இரண்டாவதா, நம்மளோட வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை ஹால்ல வச்சு உபசரிச்சுட்டு தான் அனுப்பணும். அவர்களை நம்ம வீட்டு படுக்கையறை, சமையலறை, பூஜை அறைன்னு எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போக கூடாது. ஏன்னா சில வீடுகள்ல பாரம்பரியமா சில பொருட்களை பராமரிச்சுட்டு வருவோம். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு எங்களோட ஜேஎம் என்ட்ரன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க.